வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். வருகின்ற தமிழ் புத்தாண்டில் பிறக்க இருக்கின்ற ஆண்டான ஏவிலிம்பி ஆண்டின் பலன்களை நாம் இப்போது சிம்மராசி நேயர்களுக்கு காணவிருக்கின்றோம். பொதுவாக சிம்மராசி நேயர்களின் குணாதிசயங்கள் என்று பார்க்க போனால், சிங்கம் என்றால் ராஜா, காட்டுக்கே ராஜா என்பது போல் நாட்டுக்கு ராஜா என்றால் அது சிம்மராசி தான். சிம்மராசி நேயர்கள் எதிலையும் முதன்மையாக வர வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுக்காக கடுமையாக போராடக்கூடியவர்கள். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அவற்றை முதலில் வெற்றிகரமாக முடிப்பதற்கு முயற்சி எடுக்காமல் சற்று தாமதப்படுத்தினாலும் வேலை என்று இறங்கிவிட்டால் அதில் முடிப்பதில் உங்களை விட கில்லாடி வேறு யாரும் கிடையாது. இடியே விழுந்தாலும் எவற்றை பற்றியும் கவலைப்படாமல் அந்த வேலையில் வெற்றிகரமாக முடிப்பதில் முதன்மையாக விளங்கக்கூடியவர் தான் நவகிரக நாயகனின் சூரியன் ஆவார். அந்த சூரியனை ராசியாதிபதியாக கொண்ட நீங்களும் ஒரு சூரியனை போல் பிரகாசமாக வாழ்க்கையில் பிரகாசிக்க கடுமையாக போராடக்கூடியவர்கள், எவற்றுக்கும் அஞ்சாதவர்கள். எந்த ஊருக்கும் செயலிலும் யாரும் தலையிட்டால் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். முதலில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீர்கள், இல்லை என்றால் அவர்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். இப்படி சிம்மராசி நேயர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் ஒரு மூர்க்கத்தனமான குணம் கொண்டவர்கள் என்றாலும் அன்புக்கு அவர்கள் எப்பொழுதும் அடிபணிவார்கள். அன்பு காட்டுவர்களிடம் எளிதில் ஏமாந்து போவர்கள் தான் சிம்மராசி நேயர்கள். ஏனெனில் தன்னிடம் யாசகமோ தன்னிடம் உதவியோ என்று கேட்க வருவீர்கள். நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்தாவது அவர்களுக்கு நன்மை செய்வீர்கள் அல்லது உதவி செய்வீர்கள். அதனால் நீங்கள் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். இப்பொழுது நம்ம கிரக நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு 3 முக்கிய பயிற்சிகள் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படுகின்றன. முதலில் ராகு கேது பயிற்சி, அடுத்ததாக குரு பயிற்சி, அதுக்கு அடுத்ததாக சனீஸ்வரர் பயிற்சி. சனி பகவான் பயிற்சி என்பது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பயிற்சியாகும். ஏனெனில் சிம்மராசி நேயர்களுக்கு முதல் பகைவர் யார் என்று பார்த்தால் சனி பகவான் தான். கிரக நிலையில் பார்க்கும் பொழுது சனியும் சூரியனும் அப்பா பிள்ளை என்பார். சூரியன் தந்தை ஆவார், சனி அவருக்கு மகன் ஆவார். எனவே அவர்கள் இணக்கமான உறவு இருக்கு என்று பார்த்தால் இல்லை. இருவரும் எப்பொழுதும் பகையாகவே நடந்து கொள்வார்கள். சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்தால் தந்தை மகன் உறவு சீராக இருக்காது என்பது பொதுவாக ஒரு ஜோதிட விதி. எனவே நாம் 3 கிரக பயிற்சிகளை பார்க்கின்றோம். முதலில் நாம் ராகு பயிற்சியை பார்ப்போம். ராகு பயிற்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அதே சமயத்தில் அதே நாளில் கேது பகவான் கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேதுவும் ராகுவும் எப்பொழுதும் சமசப்தமாக வலம் வரக்கூடியவர்கள். அவர்கள் ஆன்டி கிளாக் வைஸாக பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் ஆவர். இதுவரை, அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் வரை உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் உங்களுக்கு நேர் எதிரான உங்களுடைய கலத்திரஸ்தானம் நட்பு ஸ்தானமான 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை நடக்கும். எனவே அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டுமெனில் ராகுக்கு சரியான பரிகாரம் செய்ய வேண்டும், கேதுக்கு சரியான பரிகாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்து வந்தீர்களால், தொடர்ந்து நீங்கள் அவ்வாறு செய்தால் அவற்றின் தாக்கம் சற்று குறையும். ஆனால் ஒன்று மட்டும் நான் இங்கு அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புவது என்னவெனில், அனைவரும் அவர்களின் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, கோச்சாரம் என்பது ஒரு பொது பலன். அது டிராவல் மாதிரி. எப்படி நம்ம ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் இல்லைன்னா கார், பைக் இப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறதுல டைம் டிஃப்ரென்ஸ்னு இருக்குது. ஃப்ளைட்டில் போனோம்னா நம்ம அயல் நாட்டுக்கும் போகலாம், இல்லை எளிதில் ஒரு 2 ஹவரில் டெல்லிக்கு போக முடியும். இதே ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 நாள் ஆகும். பஸ்ஸு போக முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பைக்கில் டெல்லி போக முடியுமா? போக முடியாது. ஸோ இவ்வாறு பெரிய கிரகங்களான இதுக்கு நம்ம அதோடைய தாக்கம் ஃப்ளைட் மாதிரி இருக்கும். சின்ன கிரகங்கள் 1 மாதத்துலேயே பயிற்சி ஆகும். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் 1 மாதத்துலேயே அடுத்த ராசிக்கு பயிற்சி எடுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தான் பயிற்சி ஆகும். இவங்கெல்லாம் எப்படி பைக் மாதிரி. ஸோ சின்ன இடத்துக்கு தான் போக முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் பெருசாக அந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணும். 6ஆம் இடமோ இல்லை 8ஆம் இடமோ வருதா, அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது 1.5 வருடம், குரு பயிற்சி என்பது 1 வருடம், அதே போல் சனி பயிற்சி என்பது 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இவங்கெல்லாம் ஃப்ளைட்டு மாதிரி. ரொம்ப லாங் போகிறதுக்காக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டை தான் போவோம். அதே மாதிரி தான் இந்த முக்கிய கிரகங்களான பயிற்சிகள் என்பது நமக்கு நீண்ட நாட்கள் நடப்பதால் அவற்றை நாம் முக்கியமாக கருத வேண்டியது முக்கியம். எனவே இந்த ராகு கேது பயிற்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலையும் 7லையும் ராகு கேது இருப்பதனால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், மனத்தில் ஒரு சோர்வு ஏற்படும். சோர்வு ஏற்படுவதை நிவர்த்தி செய்ய வேண்டுமெனில் நீங்கள் சில தந்திர யோகங்களை செய்ய வேண்டும். கர்மவையில் இருக்கின்ற தீய வினைகளை நீங்கள் கரைக்க வேண்டுமெனில் இறை வழிபாடு ஏற்படும். இறை வழிபாடு என்பது எப்படி எனில், சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போட்டு கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜிக்கிறது. இந்த பூஜை என்பது என்ன, அவங்கள குஷிப்படுத்துகிற மாதிரி.
அவங்கள்ட்ட வந்து ஒரு அன்பு காட்டுறது, அவங்கள்ட்ட இருந்து அன்பை பெறுறதுக்கான ஒரு வழிமுறை. எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ற குழந்தை வந்து நமக்கு வந்து ஆய் அங்கிள், ஆய் ஆண்டி அப்படின்னு சொல்லும், இல்லை ஆய் அண்ணான்னு சொல்லும். அதை மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு பூஜைக்கான இது ஒரு அர்ச்சனையோ ஏதோ பண்ணும்போது அவங்க வந்து சரி அப்படி எதனா செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எத்தனையோ பேர் பூஜை பண்ணுவாங்க, எத்தனையோ பிரச்சனை. ஸோ அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்வார். ஆனால் தந்திர யோகத்தில் நீங்கள் இறைவனிடம் நேரடியாக, அதாவது ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டுகின்ற முறை என்றால் அது தந்திர யோக முறை தான். கோயிலில் நீங்கள் போகும்போது என்ன நடக்குது, பல பேர் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து இறை வழிபாடில் ஒரு முழுமையான ஈடுபாடு வராத அளவுக்கு இருக்குது. செல்ஃபோன் வந்து யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க, செல்ஃபோன் ரிங்டோன் இருக்காங்க, இல்லை அட்லீஸ்ட் அவங்க செல்ஃபோனை எடுத்து பேசினாங்கன்னா நாம என்ன. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகும்போது என்ன நடக்குது, நாம் கோவிலில் சாமி கும்பிடுன்னு போனாலும் அங்கே வந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அனாவசியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அனாவசியமாக பேசுறதுக்கு வந்து நம்ம வந்து மனசை வந்து இறைபக்தியோடு லயத்தோடு நம்ம வந்து கடவுளை கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கோவிலில் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே இல்லை, ரிங்டோனோட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணலனாலும் அவங்க வந்து திடீர்னு கால் வந்தால் எடுத்து பேசும்போது என்னென்னா நம்ம ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இன்னும் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இல்லை நம்ம ஃபோனுக்கு எதனா வந்து கால் வந்திருக்கா, இல்லை வாட்ஸ்அப்பில் எதனா வந்திருக்கான்னு ஒரு எண்ணம் வந்து அங்கே போயிடுது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கோவிலில் போய் பூஜை பண்ணுறது என்பது ஒரு சிறிய பரிகாரம் தான். அதை வந்து முழுமையாக நிவர்த்தி பண்ணுமா கர்மாவில் இருக்கிற தீய வினைகள் என்று பார்த்தால் கட்டாயமாக கிடையாது. எனவே நம்ம ஜென்ம ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரும் சென்று ஆலோசிக்கும் பொழுது தற்போது என்ன திசை நடக்கிறது, என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ராகு கேது பயிற்சிங்கும் போது கட்டாயமாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கெடுபலம் நடக்கும். ராகு நல்ல இடத்துல இருக்காரா இல்லையான்னு நீங்கள் வந்து ஜோதிடத்தை போய் பார்க்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் ராகு கோச்சார ரீதியாகவும் கெட்டு போய் ஜாதகத்திலேயே ராகு கெட்டு போய் அந்த ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கெடுபலன் ஏற்படுறதுக்கு ஆனால் அதிக வாய்ப்பு இருக்குது. ராகு யாரோட சேர்ந்துருக்காரு, குருவோட சேர்ந்துருக்காரா இல்லை கெட்ட கிரகங்களோட சேர்ந்துருக்காரான்றது நீங்கள் கட்டாயமாக ஆலோசனை பெறணும். அதுக்கு நீங்கள் அங்கிருந்த ஜோடியோட நீங்கள் போகிறது நல்லது. இப்போ ராகு கேது பயிற்சி என்று பார்க்கும்பொழுது அடுத்ததாய், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி எங்கே பிரவேசிக்கிறார் என்று பார்த்தோமானால் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு போயிருக்கிறார். அது ஒரு வகையில் நல்லது. ஆனால் விரயஸ்தானம் கடகம் என்பது ராகுக்கு மிக பிடித்த இடம் என்றாலும் அது விரயஸ்தானம். கேது என்ன பண்ணுறார், கேது வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார். அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், கேதுக்கு அது உகுந்த இடம். மகர கேது என்பது நல்ல இடம் தான். ஸோ கேது உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே சமயத்தில் ராகு சில விரயங்களை பண்ணுவார். கேது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையும். எதிரிகள் என்பவர்கள் இப்போது உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். எனவே நீங்கள் ராகுக்கு மட்டும்தான் இப்போது பரிகாரம் செய்ய வேண்டிய இது. ராகுக்கு நீங்கள் பரிகாரம் எப்படி செய்யணும்னா துர்கை அம்மன் கோவிலுக்கு போக வேண்டாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறேன் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றக்கூடாது. நீங்கள் ராகுவுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டியமெனில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பெருமாளை கும்பிடணும். பெருமாளை கும்பிடும் பொழுது பெருமாள் வந்து உங்களுக்கு வந்து ராகுவுடைய தாக்கத்தை வந்து அதிகமாக குறைப்பார். என்னடா சிம்மராசிக்கு வந்து சூரியன் அதிபதி, சூரியனுக்கு அதிகடவுள் சிவன் என்று கும்பிடாமல் நீங்கள் ராகுவை வந்து பெருமாளை கும்பிடுங்கன்னு சொன்னால் பெருமாள் ராகுவின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். விஷ்ணு வந்து எப்பயுமே ராகுவை வந்து குறைப்பார். ஸோ எனவே நீங்கள் வந்து பெருமாளை வந்து ராகு காலத்தில் கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதாவது புதன்கிழமை இல்லை என்றால் வேலைக்கிழமை ராகு காலத்தை கும்பிடுவது நல்லது. இப்பொழுது ராகு பயிற்சியை நம்ம பார்த்த பிறகு குரு பயிற்சிக்கு போகும். இப்பொழுது நாம் குரு பயிற்சியான பலன்களை பார்ப்போம். குரு என்பவர் சிம்ம ராசிக்கு மிக யோகக்காரகனாவார். 5க்கும் மற்றும் 8க்கும் ஒருவர் என்றாலும் 5ஆம் இடம் என்பது அதாவது தனுசு மூலத்திரிகோண வீடாகும். எனவே குரு என்பவர் உங்களுக்கு யோகக்காரகன். முதல் யோகக்காரகன் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் தான் உங்களுக்கு யோகக்காரகன். அதற்கு அடுத்தபடியாக பார்ப்போமானால் குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரகன். குரு தற்பொழுது 2ஆம் இடத்தில் இருந்து மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அவர் 2ஆம் இடமான கன்னியில் இருந்து மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுத்து வருகிறார். சனி பகவான் 4இல் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பகவான் 2இல் இருந்து நற்பலன்களை வழங்கி கொண்டிருப்பதால் சிம்மராசினியர்கள் சமாளித்து கொண்டிருக்கிறார். ஆனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். துலாம் ராசி என்பது அவருக்கு பகை வீடாகும். அதாவது சுக்கிரன் என்பவர் அவருக்கு ஜென்ம பகையாளி. எப்படி குரு வந்து தேவகுருவோ அதுபோல் சுக்கிரன் என்பவர் அசுரகுரு. இவர் 2 பேரும் இரு அணிகள் ஆவார்கள். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அவங்க 2 பேரும். இவர் இந்தியானா அவங்க பாகிஸ்தான். அதை மாதிரி அவங்க 2 பேரும் வந்து எப்பயுமே வந்து ஏட்டிக்கு போட்டியாக தான் செயல்படுவாங்க. குரு அங்கே போய் உட்காந்துட்டார என்ன செய்வார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமாக அங்கே கெடுபலம் செய்ய தான் வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடம் என்பதும் அவருக்கு உகுந்த இடம் கிடையாது.
எனவே ஒரு வருடம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் படி குரு தசையோ இல்லை செவ்வாய் தசையோ இல்லை சூரிய தசையோ நடக்கின்றது என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தகுந்த வயதில் சூரிய தசை வரும். உதாரணமாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே சூரிய தசை வரும். அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திய வயதிலே சூரிய தசை வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுதே சூரிய தசை. அவர்களுக்கு செவ்வாய் தசை என்பது ஒரு 18 வயசுல வரும். அதே சமயத்தில் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு மத்திய வயதிலே குரு தசை வரும். இப்படி சூரியனோ செவ்வாயோ இல்லை குருவோ இப்படி உங்களுடைய யோகக்கார தசை என்று வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி கோச்சாரத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் கெட்ட இடத்தில் உட்கார்ந்தாலும் தசா நல்லா நடக்கிறதுனால உங்களுக்கு யோக பலனால் தான் நடக்கும். எனவே இப்படி ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்று ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் நாம் பயப்படுவதை விட நம்மளுடைய ஜாதகத்தை எவ்வாறு இருக்கிறது, ஜாதகத்தில் யோகக்காரகன் உச்சமாகவோ இல்லை நட்பு வீட்டில் இருக்கிறார்களா, இல்லை நீச்சமாக இருக்கிறார்களா, இல்லை தீய கிரகங்களின் தசை நடக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து கொண்டு எப்பொழுதும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் தானே டாக்டருக்கு, அது மாதிரி உங்கள் பிரச்சனையை நீங்களே தெரிஞ்சு வச்சுன்னா உங்கள் ஜனன ஜாதகம் தான் அது முக்கியம். எல்லா சிம்மராசினர்களும் கெட்டது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வந்து நல்ல தசை நடக்குது, நல்ல யோக தசை நடக்குது, நல்ல யோகக்காரகன் வந்து எல்லாம் நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராசியோ இல்லை லக்னத்தையோன்னும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிரகம் நல்லா இருக்குன்னும் போது உங்களுடைய யோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே குரு தசை என்பது வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு பிரவேசிப்பதால் உங்களுக்கு வந்து முயற்சியிலே சில தடைகள் ஏற்படலாம். ஆனால் நான் முதலில் சொன்னது போல் உங்களுடைய நட்பு கிரகமான எனவே குரு புத்தி இது குரு பெயர்ச்சி. எனவே குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசியில் இருந்து துலா ராசியில் பிரவேசிக்கிறார். துலா ராசி என்பதில் 3 என்பால் முயற்சி சொல்றேன். எனவே குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் பிரவேசிக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு முயற்சியிலே சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போல் குரு உங்களுக்கு நட்புக்காரகன். எனவே குருவை நீங்கள் வழிபடுவதனால், தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபடுவதனால், இல்லை என்றால் சித்தர் வழிபாடுகள் நீங்கள் கொண்டிருந்தால் குருவின் நன்மை உங்களுக்கு மிகுந்த சொல்லவா. எனவே குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் பிரவேசிக்கிறார். குருவானவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியானது உங்களின் முயற்சியில் சிறு தடைகளை உருவாக்கலாம். ஏனெனில் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அதே போல் உங்களுடைய சகோதரர்களின் உறவு முறைகள் என்று பார்த்தால் சகோதரியிடம் சற்று இறுக்கமான உறவு இருக்காது என்றும் கூறலாம். நீங்கள் குருவுக்கு முறையான பரிகாரங்கள் செய்தால், அதாவது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடை மாலையோ இல்லை நெய் விளக்கோ ஏற்றுவதனால் குருவின் பலன் மிகுந்த பலனாய் கிடைக்கும். நன்மைகள் செய்ய வேண்டுமெனில் குருவை நீங்கள் முறையாக வழிபட வேண்டும். சித்தர் வழிபாடு இதற்கு ஒரு சிறந்த வழிபாடாகும். குரு வாரத்தில், அதாவது வேலைக்கிழமையில் நீங்கள் சாய்பாபா, மந்திராலயம் இருக்கிற ராகவேந்திர சுவாமிகள், இல்லை என்றால் பாம்பன் சுவாமிகள் இவர்களை வழிபடுவதனால், வாழ்ந்த மனிதர்களால் குருவாய் ஆனவர்களால் அவர்களை தொடர்ந்து வழிபடுவதனால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். எனவே குரு பயிற்சியில் நீங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம். குரு வாரத்தில் நீங்கள் முறையாக தட்சிணாமூர்த்தியோ அல்லது இவர்கள் சித்தர்கள் சொன்னீங்களா, பாம்பன் சுவாமி, இல்லை என்றால் சாய்பாபா, இல்லை என்றால் ராகவேந்திரா, இவர்கள் எங்கே இருக்க கோவில் பக்கத்தில் அருகில் இருக்கிற கோவிலில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பூ இல்லை பழம் எதனா வச்சு நீங்கள் அவங்க வழிபடுறதுனால் குருவின் தாக்கம் கெடுபலன்கள் குறையும். இப்போ இப்பொழுது நாம் சனி பயிற்சியை எவ்வாறு சிம்மராசிக்கு இருக்கிறது என்று பார்ப்போம். நான் எடுத்த முதலிலே கூறியது போல் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம பகை. இந்த 2 பயிற்சி, ராகு கேது பயிற்சி இல்லை குரு பயிற்சியில் நம்ம ரொம்ப முக்கியத்துவமோ கொடுக்கணும். ஆனால் எதுக்கு கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு தான். ஏன்னா அவர் ரோகரஸ்தானம், அதாவது சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்குரியவர். இந்த 6ஆம் இடம் என்பது அவருக்கு மிகுந்த பிடித்த இடம். ஆனால் மகரத்திலே அவர் மூலத்திரிகோணம் அடைகிறார். ஆகையால் நீங்கள் சனி பகவான் என்று பார்த்தோமானால் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் சனி தற்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடமான விருச்சிகத்துக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய். செவ்வாய்க்கு சனி எப்பொழுதும் ஜென்மப்பகை. சனிக்கும் செவ்வாய் எப்பொழுதும் ஜென்மப்பகை. எப்படி தன்னுடைய பகை வீட்டில் இருந்து கொண்டு அவரால் உங்களுக்கு சிறிதாவது நன்மை செய்ய முடியும். ஆகையால் அவர் உங்களுக்கு எந்த விதமான நற்பலனையும் இதுவரை செய்யவில்லை.
மேலும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் பார்வையாக உங்களுடைய சத்துருஸ்தானமான ரோகஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 முக்கிய இடம். ஒன்று உங்களுடைய ராசி, 2வது உங்களுடைய ஜீவனம் அதாவது தொழில் ஸ்தானம், 3வது நோய் நொடி இருந்தால் நம்மளால் வேலை பார்க்க முடியுமா, இல்லை நல்லா தான் யார்கிட்டனா பேச முடியுமா, ஆனால் அந்த இடத்தையும் பார்க்குறேன். 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தையும் ரோகஸ்தானத்தையும் பார்க்குறேன். இப்படி 3 முக்கியமான இடத்தை சனி பகவான் தன் பார்வையால் அந்த இடத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கும், சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும், மனதில் சஞ்சலங்கள் இருக்கும், எதிலையுமே ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டிய சனி பகவானுக்கு முறையான பரிகாரம் செய்ய வேண்டும். மேலும் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிரிகள் தொல்லையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே தான் நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். மேலும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் எல்லா விதமான சிக்கல்களும் இடைஞ்சல்களும் ஏற்படும். எனவே நீங்கள் சனி பகவானை முறையாக பரிகாரம் செய்ய நீங்கள் அவர்கிட்ட போய் கும்பிடுறது தப்பு. சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. நீங்கள் அவர்கிட்டயே போய் சரணானீங்கன்னா உங்களை மேலும் கெடுக்க தான் பார்ப்பார். எனவே அவரை சாந்தப்படுத்தக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லை விநாயகர் அவர்களை முறையான வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக நீங்கள் பார்க்கணும்னா ஆஞ்சநேயர் பகவான். ஆஞ்சநேயர் பகவான் சனி பகவானின் தாக்கத்தை மிக கட்டுக்கோப்பாக காக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு ஒரு கேடயம் மாறி, அவர் உங்களை சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருந்து கொண்டு எந்த விதமான கெடுபலங்களும் சனி பகவானிலிருந்து வராமல் உங்களை காப்பார். எனவே சனி பகவானை நீங்கள் அவருடைய கெடுபலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமெனில் முறையாக ஆஞ்சநேயரை வழிபட்டு வெத்தலை மாலை சாத்துவது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். தனுசு ராசியானது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் ஆகும். நான் முதலியே கூறியது தனுசு ராசி என்பது குரு பகவானின் ராசி. நான் முதலியே கூறியதுனா குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரன். எனவே யோகக்காரன் வீட்டில் உங்கள் பகையாளை போய் உட்காருவதால் அவர் கை கட்டப்பட்ட மாதிரி ஆகும். குரு பகவானை மீறி சனி பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் மிகுதியாக செய்ய முடியுமா என்று பார்த்தோமானால் முடிந்தவரை குரு பகவான் அவரை தடுப்பார். எப்படி என்றால், இப்போ நம்ம ஒரு வீட்டில் டெனண்ட்டாக இருக்கோம், இன்னொரு டெனண்ட் நமக்கு பகையாக இருக்காது. ஆனால் லேண்ட்லார்ட் அதாவது வீட்டு ஓனர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னும் போது நமக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி சனி பகவான் போகக்கூடிய இடமானது உங்களுக்கு நட்பு கரகமான குருவுடைய வீடு. 5ஆம் இடம் என்பது உகுந்த இடம் இல்லை என்றாலும் அவர் அங்கிருந்து மிகுதியான கெடுபலங்கள் செய்ய மாட்டார். மேலும் சனி பகவானுக்கு மிகுந்த பிடித்த இடமும் தனுசு ராசி. மற்ற இடத்தில் என்று பார்த்தா, மற்ற கிரகங்களின் வீடு என்று பார்த்தால் தனுசு ராசி அவருக்கு பிடித்த இடம். ஏன்னா குருவோட வீடு இல்லையா. ஸோ தனுசு ராசி அவருக்கு மிகுந்த பிடித்த இடம். எனவே 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கெடுபலன்கள் மிகுதியாக செய்ய மாட்டார். ஆனால் சில கெடுபலன் செய்ய முயற்சிப்பார். எனவே சனி பகவானுக்கு நான் முதலில் கூறியது போல் ஆஞ்சநேயர் வழிபட்டால் எல்லா விதமான நற்பலன்களும் முழுமையாக ஏற்படவில்லை என்றாலும் கெடுபலன்கள் முழுமையாக ஏற்படாது. சிறு சிறு நற்பலன்களும் ஏற்படலாம். இவ்வாறு சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை மிகுதியாக கொடுக்கவில்லை என்றாலும் கெடுபலன்கள் குறைப்பார். எனவே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டால் குறைப்பார் என்பது முற்றிலும் இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆஞ்சநேயர் வழிபடுக. இதுவே உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களாகும். இப்பொழுது ஒவ்வொரு துறை ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு விளிம்பு ஆண்டின் பலன்களை நாம் காணலாம். முதலில் வியாபாரிகளுக்கு. வியாபாரி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் வியாபாரத்தில் இதுவரை குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதினால் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். தொழிலதிபர்கள் என்று பார்த்தோமானால் கூட்டாளிகளிடம் நட்புறவுகள் நல்ல முறையில் இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் மிகுந்த அளவில். 4ஆம் இடமான விருச்சிகத்தில் சனி தற்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடமான விருச்சிகத்துக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய். செவ்வாய்க்கு சனி எப்பொழுதும் ஜென்மப்பகை. சனிக்கும் செவ்வாய் எப்பொழுதும் ஜென்மப்பகை. எப்படி தன்னுடைய பகை வீட்டில் இருந்து கொண்டு அவரால் உங்களுக்கு சிறிதாவது நன்மை செய்ய முடியும். ஆகையால் அவர் உங்களுக்கு எந்த விதமான நற்பலனையும் இதுவரை செய்யவில்லை. மேலும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் பார்வையாக உங்களுடைய சத்துருஸ்தானமான ரோகஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 முக்கிய இடம். ஒன்று உங்களுடைய ராசி, 2வது உங்களுடைய ஜீவனம் அதாவது தொழில் ஸ்தானம், 3வது நோய் நொடி இருந்தால் நம்மளால் வேலை பார்க்க முடியுமா, இல்லை நல்லா தான் யார்கிட்டனா பேச முடியுமா, ஆனால் அந்த இடத்தையும் பார்க்குறேன். 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தையும் ரோகஸ்தானத்தையும் பார்க்குறேன். இப்படி 3 முக்கியமான இடத்தை சனி பகவான் தன் பார்வையால் அந்த இடத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கும், சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும், மனதில் சஞ்சலங்கள் இருக்கும், எதிலையுமே ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டிய சனி பகவானுக்கு முறையான பரிகாரம் செய்ய வேண்டும். மேலும் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிரிகள் தொல்லையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே தான் நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கும்.
மேலும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தால் தொழிலில் எல்லா விதமான சிக்கல்களும் இடைஞ்சல்களும் ஏற்படும். எனவே நீங்கள் சனி பகவானை முறையாக பரிகாரம் செய்ய நீங்கள் அவர்கிட்ட போய் கும்பிடுறது தப்பு. சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. நீங்கள் அவர்கிட்டயே போய் சரணானீங்கன்னா உங்களை மேலும் கெடுக்க தான் பார்ப்பார். எனவே அவரை சாந்தப்படுத்தக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லை விநாயகர் அவர்களை முறையான வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக நீங்கள் பார்க்கணும்னா ஆஞ்சநேயர் பகவான். ஆஞ்சநேயர் பகவான் சனி பகவானின் தாக்கத்தை மிக கட்டுக்கோப்பாக காக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு ஒரு சுற்றி ஒரு கேடயம் மாறி அவர் உங்களுக்கு சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருந்து கொண்டு எந்த விதமான கெடுபலனும் சனி பகவானிலும் வராமல் உங்களை காப்பார். எனவே சனி பகவானை நீங்கள் காக்க அவருடைய கெடுபலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமெனில் முறையாக ஆஞ்சநேயரை வழிபட்டு வெத்தலை மாலை சாத்துவது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே நீங்கள் சனி பகவானுக்கு பரிகாரமாக ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நல்லது. இந்த சனி பயிற்சியானது நீங்கள் எப்படி இருக்கிறது பார்த்தோமானால், இதுவரை சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து கெடுபலனை கொடுத்தவர் வருகின்ற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். தனுசு ராசியானது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகும். நான் முதலியே கூறியது தனுசு ராசி என்பது குரு பகவானின் ராசி. நான் முதலியே கூறியதுனா குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரன். எனவே யோகக்காரன் வீட்டில் உங்கள் பகையாளை போய் ஒப்பாறுவதால் அவர் கை கட்டப்பட்ட மாதிரி ஆகும். குரு பகவானை மீறி சனி பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் மிகுதியாக செய்ய முடியுமா என்று பார்த்தோமானால் முடிந்தவரை குரு பகவான் அவரை தடுப்பார். எப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு டெனண்ட்டை விட்டுனா உங்களை மீறி டெனண்ட் என்ன பண்ணுற முடியும்? அந்த வீட்டு ஓனரை மீறி டெனண்ட் எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் டெனண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னா அதாவது எப்படி என்றால், இப்போ நம்ம ஒரு வீட்டில் டெனண்ட்டாக இருக்கோம், இன்னொரு டெனண்ட் நமக்கு பகையாக இருக்காது. ஆனால் லேண்ட்லார்ட் அதாவது வீட்டு ஓனர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னும் போது நமக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி சனி பகவான் போகக்கூடிய இடமானது உங்களுக்கு நட்பு கிரகமான குருவுடைய வீடு. 5ஆம் இடம் என்பது உகுந்த இடம் இல்லை என்றாலும் அவர் அங்கிருந்து மிகுதியான கெடுபலங்கள் செய்ய மாட்டார். மேலும் சனி பகவானுக்கு மிகுந்த பிடித்த இடமும் தனுசு ராசி. மற்ற இடத்தில் என்று பார்த்தா மற்ற கிரகங்களின் வீடு என்று பார்த்தால் தனுசு ராசி அவருக்கு பிடித்த இடம். ஏன்னா குருவோட வீடு இல்லையா? ஸோ தனுசு ராசி அவருக்கு மிகுந்த பிடித்த இடம். எனவே 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கெடுபலன்கள் மிகுதியாக செய்ய மாட்டார். ஆனால் சில கெடுபலன் செய்ய முயற்சிப்பார். எனவே சனி பகவானுக்கு நான் முதலில் கூறியது போல் ஆஞ்சநேயர் வழிபட்டால் எல்லா விதமான நற்பலன்களும் முழுமையாக ஏற்படவில்லை என்றாலும் கெடுபலன்கள் முழுமையாக ஏற்படாது. சிறு நற்பலன்களும் ஏற்படலாம். இவ்வாறு சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை மிகுதியாக கொடுக்கவில்லை என்றாலும் கெடுபலன்கள் குறைப்பார். எனவே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டால் குறைப்பார் என்பது முற்றிலும் இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆஞ்சநேயர் வழிபடுங்கள். இதுவே உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களாகும். இப்பொழுது ஒவ்வொரு துறை ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு விளிம்பு ஆண்டின் பலன்களை நாம் காணலாம். முதலில் வியாபாரி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் வியாபாரத்தில் இதுவரை குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதினால் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். தொழிலதிபர்கள் என்று பார்த்தோமானால் கூட்டாளிகளிடம் நட்புறவுகள் நல்ல முறையில் இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் மிகுந்த அளவில். சிம்மராசி வியாபாரி நண்பர்களே, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் இதுவரை 2இல் இருந்து கொண்டு வியாபாரத்தில் மிகுந்த ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க யோகக்காரர்கள் என்பதனால் நல்ல லாபமும் யோகமும் இருக்கும். கூட்டாளிகளிடம் நட்புறவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சுமூகமாக கொடுக்கல் வாங்கல் முறையும் இருக்கும். இதுவரை குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்து கொண்டு மிகுந்த நல்ல பலன்களை கொடுத்தாலும் வருகின்ற பயிற்சியானது குரு பகவான் நல்ல இடத்துக்கு போல 3ஆம் இடம் என்பது அவருக்கு உகுந்த இடம் கிடையாது. எனவே நீங்கள் பார்க்கணும்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கலை மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. அதே மாதிரி கடன் என்பது யோசித்து வாங்கின கடன் வட்டிக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பணமே நீங்கள் வட்டியை கொடுத்ததே சரியாக இருக்கும். எனவே கடன் வாங்குவதில் மிகுந்த ஜாக்கிரதையாக 1க்கு 2 வாட்டி யோசித்து கடன் வாங்குங்க. சனி பயிற்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் போய் உட்கார்றதுனால சனியால் பெரும் கெடுபலன்கள் தொழில் ரீதியாக இருக்காரு. சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு லாபம் கூட்டாளி மூலிமா உங்களுக்கு லாபம். ராகு அதான் சனி குரு முடிச்சுட்டு ராகு சொல்லிட்டியா? இல்லை சொல்லலை. அப்போ முதல்ல ராகுலேருந்து ஸ்டார்ட். சனி பயிற்சியானது 4லிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்க இந்த சனி பகவான் 5ஆம் இடமான தனுசில் போகிறது ஒரு வகையில் நல்லது. அவர் லாபஸ்தானத்தை பார்த்தால் அந்த லாபஸ்தானத்தை பார்த்தோம்னா கெடுக்க மாட்டார். ஏன்னா அவர் 7க்குரியவர்ன்றது கூட்டாளிகளை பற்றி குறிக்கிற இடம். ஸோ எனவே உங்களுக்கு கூட்டாளி என்பது எப்படி பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு ஒரு வகையில் கூட்டாளி தான். நீங்கள் கொடுக்குறது அவங்களுக்கு சேரணும், அவங்க கொடுக்குறது பணமாக இருக்கணும். எனவே சனி பகவானால் மிகுந்த கெடுபலன் இருக்குமா என்று பார்த்தால் இருக்காது.
அதே சமயத்தில் ராகு பகவான் பயிற்சி என்பது 12 இருப்பதனால் விரயஸ்தானத்தில் போய் அமர்வதனால் ராகுவால் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். அவற்றுக்கு நீங்கள் முறையான பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். மேலும் கேது பகவான் என்று பார்த்தோம்னா அவர் 6 இருக்கிறதுனால எதிரிகள் நீங்கள் எளிதில் முறியடிப்பீர்கள். எனவே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ஆண்டா என்று பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே சொல்லிட முடியாது. இது 50-50 அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகப்படி செவ்வாய் தசையோ குரு தசையோ மற்ற ராகு தசையோ அது ராகு உங்களுடைய யோகக்காரங்களான குருவோடையோ இல்லை செவ்வாயோடையோ இல்லை சூரியனுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த 3 தசை இருந்துதான் உங்களுக்கு ஏற்றமான காலம்தான் இந்த ஆண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முறையாக கருத்தில் இருக்கின்ற தகுந்த ஜோதிடரும் ஆலோசிப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களான விளிம்பி ஆண்டின் பலன்களை நாம் இப்பொழுது காண்போம். அவங்கள 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இல்லைன்னா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள் என்று பார்த்தோமானால் குரு பயிற்சி அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலம்தான். அதன் பிறகு என்று பார்த்தோமானால் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதினால் நீங்கள் நல்ல விதமான முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அயல் நாட்டுக்கு போவதற்கு முயற்சி எடுத்தால் அதற்கான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அமையும். மேலும் ராகு பயிற்சியானது உங்களுக்கு அயல் நாட்டில் போவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ராகு 12 இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு அயல் நாட்டு தொடர்போ இல்லை அயல் நாட்டில் ஒரு வாட்டி நஞ்சம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்களோட வாழ்க்கையில். எனவே ராகு 12 போகிறதுனால அதுவும் முதல்ல வருது பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி தான். ஜூலை மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு ராகு பயிற்சி நடக்குது. எனவே அதன் பிறகு நீங்கள் அயல் நாட்டு போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான காரணம் ராகுவே. எனவே நீங்கள் ராகுக்கு பரிகாரம் நீங்கள் செய்தோம்னா பரிகாரம் என்பது தேவையில்லை. ராகு நீங்கள் வழிபடணும். ராகு வழிபடணும்னா நீங்கள் துர்க்கையை வழிபட்டாலே போதும். நம்ம முதல்ல ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா துர்க்கையை வழிபடக்கூடாது, அது வேற காரணத்துக்காக. அயல் நாட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ராகு வழிபடணும்னா துர்க்கையை வழிபட்டினால் உங்களுக்கு அயல் நாட்டு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இது உத்தியோகத்திலே நான் ஐடி ஃபீல்டில் வேலை பார்ப்பதற்கான பலன்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஃபீல்ட் அதாவது மற்ற வேலைகளை பார்க்கும் கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யுங்கள ஐடி ஃபீல்டில் இல்லாதவர்கள் பார்த்தோமானால் நீங்கள் குரு பயிற்சி வரை நல்ல வகையாக உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் மேலதிகாரிகிட்ட சிறு தொல்லைகளை சந்திக்க வேண்டிய ஏற்படும். எனவே நீங்கள் மேலதிகாரிகளிடம் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இப்பொழுது நாம் நான் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள் பற்றி எப்படி இருக்கு இந்த பலன்கள் இப்பொழுது நான் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வரை குரு 2இல் இருப்பதினால் அவர் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேலதிகாரிகளிடம் நல்ல இணக்கங்கள் இருக்கும். எனவே ஃபஸ்ட்லேருந்தே வரும் பாருங்க. இப்பொழுது நாம் நான் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்களை நாம் பார்ப்போம். குரு பயிற்சி வரை உங்களுக்கு எந்த விதமான தொல்லை இல்லை. மேல் அதிகாரிகளிடம் நல்ல நட்பு இருக்கும். அவர்களின் இணக்கமான உறவு இருக்கும். எனவே அவர்களிடம் எந்த விதமான தொல்லைகளோ எதிர்ப்பும் இருக்காது. இது எதுவரை என்று பார்த்தோமானால் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை. குரு உங்களுடைய யோகக்காரர். அவருக்கு பிடித்த இடமான 2ஆம் இடத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை இதுவரை வழங்கி கொண்டிருக்கிறவர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை அதை தொடர்வார். ஆனால் குரு பயிற்சி ஏற்பட்ட பிறகு அவர் 3ஆம் இடமான அவருக்கு பிடிக்காத இடத்திற்கு செல்வதனால் அதன் பிறகு நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரியிடம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போகாமல் இருப்பது நல்லது. சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. சக தோழர்களிடம் ஊழியர்களிடம் சற்று நட்புறவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களிடம் நட்பாக பழக பாருங்கள். ஏனெனில் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அவர்கள் தடை ஏற்படுத்த பார்ப்பார்கள். எனவே அவர்களிடம் நட்பாக பழகுவதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் கொடுக்காமல் நீங்கள் அதிலிருந்து மீள முடியும். எனவே குரு பயிற்சி வரை நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளையும் சந்திக்கப் போவதில்லை. ஆனால் குரு பயிற்சி ஏற்பட்ட பிறகு நீங்கள் குருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அல்லது சித்தர்கள் கோயிலுக்கு செல்லுங்கள். சித்தர்கள் சமாதி என்றாலும் அது கோயில்தான். எனவே அவர்களை வழிபடுவதன் மூலமும் குருவாரத்தில் அவர்களை வழிபடுவதால் அவர்கள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே குரு பயிற்சி வரை நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் அவற்றுக்கு பிறகு அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இப்பொழுது பெண்களுக்கான விளிம்பி ஆண்டின் பலன்களை நாம் பார்ப்போம். திருமணமான பெண்கள் என்று பார்த்தோமானால் 7க்குரிய சனி பகவான் 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். 7க்குரிய சனி பகவான் அவருடைய பகை வீடான செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறார். விருச்சிகம் என்பதும் அவருக்கு பிடிக்காத வீடு. செவ்வாய் பகவான் அவருடைய ஜென்ம எதிரி. எனவே சனி பகவான் 7இல் இருக்க வேண்டிய சனி பகவான் 4இல் இருந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். கணவன் மனைவியிடையே இணக்கமான உறவு இல்லாமல் சில சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஏன் பிரிந்து கூட இருப்பீர்கள்.
இப்பொழுது இருக்கின்ற சனி பகவான் இதுவரை உங்களுக்கு கொடுத்த தொல்லைகளை போதும் என்று நினைத்துவிட்டு 5ஆம் இடத்திற்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதன் பிறகு கணவன் மனைவியிடம் இதுவரை இருந்த தொல்லைகள், பிரச்சனைகள், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் நீங்கள் சனி பகவானுக்கு அவருக்குரிய பரிகாரம், அவருக்கு பிடித்த பரிகாரம் என்று பார்த்தோம்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது, இல்லை சிவன் ஆலயத்தில் சென்று பிரதோஷத்தில் வழிபடுவது முக்கிய. வருகின்ற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். தனுசு ராசி என்பது குருவுடைய வீடு. மேலும் தனுசு ராசி சனி பகவானுக்கு மிகுந்த பிடித்த இடம். எனவே 4 5 பிரவேசிப்பதால் அந்த இடம் அவருக்கு நன்மை செய்யக்கூடிய இடமாக அமைகிறது. எதுவரை பார்த்தால் அந்த பயிற்சியிலிருந்து 2 வருடங்கள். மேலும் இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் 5ஆம் இடத்துக்கு பிரவேசித்த பிறகு தொல்லைகள் குறையும், அந்த பிரச்சனைகளும் தீரும். ஏனெனில் 3ஆம் பார்வையாக அவர் 7ஆம் இடத்தை கலத்தரஸ்தானத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன பரிகாரம் என்று பார்த்தோமானால் சனி பகவானுக்கு வழிபாடுகள். சனி பகவானுக்கு வழிபாடுகள் கோவில் சிவனாலயங்களில் சென்று அவருக்கு எல்விளக்கு ஏற்றுவது, சனிக்கிழமையில் எல்விளக்கு ஏற்றுவது மிக சிறந்த பரிகாரமாகும். மேலும் பார்த்தோமானால் சனி பிரதோஷம் வருகின்ற நாளில் நீங்கள் சிவனாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவதனால் சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரிபூர்ண அருளால் அவர் கொடுக்கின்ற பிரச்சனைகள், அவர் கொடுக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிப்படுவீர்கள். வெளிப்பட்டால் மனம் அமைதி அடையும். எனவே சனி பிரதோஷம் விட்டுவிடாதீர்கள். அன்று முறையாக சிவனாலயங்களில் சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வதை கண்டுகளியுங்கள். இவையே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இப்பொழுது திருமணம் ஆகாத பெண்களை பற்றி பார்த்தால் இப்பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று பார்த்தால் இந்த விளிம்பி ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். குரு பெயர்ச்சிக்கு முன்னாலேயே நடந்துவிடும். இது உங்களுக்கு உகந்த நேரம்தான். எனவே தற்போது சிறு முயற்சி எடுத்தீங்கனால உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏனால் குரு பகவான் குருபலத்தோடு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே முயற்சி சற்று அதிகப்படுத்துங்கள். விளிம்பி ஆண்டின் பிறப்பென்ற நேரத்தை பற்றி பார்க்குமானால் சூரிய பகவான் உச்சமாக 9 இருக்கின்றார். மேலும் அவர் அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து இருக்கின்றார். எனவே இந்த தைப்புத்தாண்டு இப்பொழுது திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கான விளிம்பி ஆண்டின் பலன்களை பார்ப்போம். குருபலன் என்று பார்த்தோமானால் குரு 2லிருந்து குருபலன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. திருமணத்துக்கான முயற்சி எடுத்தால் திருமணம் நடக்கும். அப்போ ஏன் திருமணம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து கொண்டு அவற்றை தடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்து உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்றார். எனவே அதன் பிறகு நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமணத்துக்கான காலங்கள் அவற்றில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. ஏனெனில் குரு பெயர்ச்சியிலிருந்து அதன் பிறகுதான் வருகின்றது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் குருபலனத்திலிருந்து, அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார். அப்பொழுது குருபலன் இல்லை என்று கூறலாம். ஆனால் எப்போ குருபலன் போகிறது? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. ஆனால் அதுக்கு முன்னாலே ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து மாறி போகின்றதனால் அவற்றின் பிறகு நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். மாணவர்களுக்கான விளிம்பி ஆண்டின் பலனை பார்த்தோமானால் இப்பொழுது குரு பகவான் 2ல் இருப்பதனால் கல்வியில் நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய நேரம்தான். தற்பொழுது தான் எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். எனவே நீங்கள் காலேஜும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சின்றது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான். எனவே அதுக்குள்ளேயே நீங்கள் காலேஜ் அட்மிஷன்லாம் முடிஞ்சதுனால உங்களுக்கு இப்போ எல்லாமே நல்ல நேரம் தான். நல்லா மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி நல்ல நீங்கள் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு காலேஜ் சீட்டு நிச்சயமாக கிடைக்கும். எனவே உங்களுக்கு நல்ல பலன் தான் இந்த ஆண்டு முழுவதும் நடக்க போகிறது. தற்பொழுது அரசியல்வாதிகளுக்கான விளிம்பி ஆண்டின் பலன்களை நாம் பார்க்குமானால் ஆண்டு பிறக்கின்ற பொழுது சூரிய பகவான் 9ல் உச்சமாகவும் அவருடைய செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் மேஷத்தில் 2 பேரும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் முயற்சி எடுத்தால் மிக உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு கிட்டும். மேலும் பெரிய அதிகாரிகளிடம் நட்புறவை பெறுங்கள். அவர்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த உதவிகளை செய்வார்கள். அரசியல் தலைவர்களிடம் நட்புறவை மேலுங்கள். அவரும் உங்களுக்கு தேவையான பதவிகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவானுக்கு முறையான பரிகாரங்கள் செய்யுங்கள். அதாவது பரிகாரம் என்று உங்களுக்கு கூற தேவையில்லை, அவர்கிட்ட வழிபடுங்கள். குரு பகவானையும் சூரிய பகவானையும் முறையாக வழிபட்டால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது கலைத்துறை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு விளிம்பி ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆண்டு பிறக்கின்ற பொழுதே சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சமாக இருப்பதனால் கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஏற்றமான ஆண்டாக தான் அமைய இருக்கின்றது. எனவே நீங்கள் கலைத்துறையில் மிக சிறந்த சாதனைகளை புரியக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு.
இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று செய்யணும். நீங்கள் லட்சுமி முறையாக வழிபடணும். வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போவது நல்லது. இல்லையில் அருகில் இருக்கின்ற லட்சுமி கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயில் இருக்கின்ற லட்சுமியை முறையாக நீங்கள் வழிபட்டீர்கள் கலைத்துறையில் நீங்கள் சிறந்த சாதனைகள் நீங்கள் புரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை செய்யுங்கள். அவ்வளோதான். வேற என்ன சொன்னேன்? இதுவரை நான் சொன்னது ஏவிலிபி ஆண்டின் பொதுவான கோச்சார பலன் தான். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின் படி தான் நம்ம முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். எனவே அதுதான் 70% நமக்கு சொல்லும். இது வரும் 30% 25% தான். எனவே உங்கள் ஜனன ஜாதகப்படி எப்படி நடக்குது என்ன தசன்ட்டு அருகில் இருக்கிற நல்ல ஜோதிடர்களும் சென்று உங்கள் ஜாதகத்தை காமிச்சு முழு பலன்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுவரை நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.